பிரியமானவர்களே, தபசு நாட்கள் தொடங்கி இந்த கடைசி நாள் பெரிய வியாழன் என்று சொல்வார்கள். தியான கூட்டம் இன்றோடு முடிகிறது. இடையில ஒரு 4 ஞாயிற்றுக்கிழமை வந்தது. எல்லாத்தையும் சேர்த்து 44 நாட்கள் மாலையிலே பிப்ரவரி 14 முதல் இன்று வரைக்கும் 44 நாட்கள் தேவனை நினைக்க, அவர் வசனத்தை தியானிக்க இந்த கிருபை கிடைத்தது. பொதுவாக என்ன செய்வாங்க, இந்த பெரிய வியாழன் கிழமையில என்ன செய்வாங்க, ஒரு பந்தி விசாரிப்பு இருக்கும். கர்த்தருடைய பந்தி, ராப்போஜனம், அதை அனுசரிப்பது வழக்கம். இதுல குறிப்பா அதற்கு முன்ன ஒரு சம்பவம் நடந்தது. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் இருந்தார். சீஷர்களை அழைத்தார். எப்பவும் கூட இருந்தாங்க. குறிப்பா 12 பேர், மற்றவர்கள் இருந்தாலும் 12 பேர். இந்த 12 பேர்ல விசேஷமானவனாக ஒருவன், அவன் பெயர் யூதாஸ் காரியத்து. லூக்கா 22ஆம் அதிகாரத்திலே பஸ்கா என்னப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிற்று. பிரதான ஆசாரியர் வேதபாரகரும் அவரை கொலை செய்ய யோசித்து வகை தேடுறாங்க. அவன் இதுக்கு முன்னாடி கூட சொன்னேன், இதான் அவங்க வேலையே, இயேசுவ கொலை செய்யணும். அந்த எண்ணத்துல இந்த நேரம் பார்த்து 3ஆம் வசனம் சொல்லுது, 12 ஒருவனாகிய யூதாஸ் என்னும் பேர் கொண்ட யூதாசு அவனுக்குள்ள சாத்தான் புகுந்தான். ஆச்சரியமா இருக்கு. ஆண்டவரோடு இருந்தவன், அவன் என்றைக்கு தேவனை விட்டு அவன் மனம் தூரமே போய்கிட்டு இருந்திருக்கு, சாத்தான் உள்ள வந்துட்டான். என்ன நடந்தது பாருங்க. உடனே இயேசுவ பிடிச்சு கொலை செய்யணும்னு பிளான் பண்றாங்கள, அந்த இடத்துக்கு அவன் போயிட்டான். 4ஆம் வசனம், அவன் பிரதான ஆசாரியரிடத்திலும் சேனை தலைவர்களிடத்திலும் போயிட்டு அவரை காட்டி கொடுக்கும்படி வகையை குறித்து அவர்களோடு ஆலோசனை பண்ணுகிறான். என்ன மோசமான செயல் பாருங்க. அவனுக்கு தெரியும், ஆனா எவ்வளவு மோசமான செயல். அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? பணம் கொடுக்க முயற்சி பண்ணாங்க, உடன்படிக்கை பண்ணாங்க. பணம் கொடுக்க உடன்பட்டாங்க. அவனும் சம்மதித்து என்ன செஞ்சிட்டான், ஜன கூட்டமா இருந்ததுனால, ஜனம் கூட்டம் இல்லாத நேரத்துல அவரை காட்டி கொடுக்கும்படி சமயம் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவருடைய அந்த செயல்களை பாருங்க, அவருடைய செயல்களை சமயம் பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்புறம் இதற்கிடையில ஒரு காரியம் நடக்குது. பஸ்கா பண்டிகை, அதை நாம அவங்க அனுசரிக்கணும். எங்க போய் ஆயத்தப்படுத்தணும்னு சீசர்கள் கேட்குறாங்க. இந்த இடத்துல போயிட்டு பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்படி அங்க போன பிறகு பஸ்காவை ஆயத்தப்படுத்தினார்கள். 12 பேரும் அங்க இருக்காங்க. ஆண்டவர் அப்பத்தை எடுக்கிறார், ரசத்தை எடுக்கிறார். இதை புசியுங்கள், இதை பானம் பண்ணுங்கள் என்ற அந்த பந்தியை அனுசரிக்கிற நிலையிலே ஒரு வார்த்தை சொல்றார். 21ஆம் வசனம், பின்பு இதோ என்னை காட்டி கொடுக்கிறவன் கூட என் கூட தான் இருக்கிறான். ஒருத்தவன் என்னை காட்டி கொடுக்க போறான், அவன் கூட தான் இருக்கிறான் சொல்லிட்டு தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார். ஆனாலும் அவரை காட்டி கொடுக்கிறவனுக்கு ஐயோ, பரிதாபமா போற யூதாசி நிலை பரிதாபமாய் மாறிவிட்டது. பிரியமானவர்களே, கர்த்தரை காட்டி கொடுக்கிறவன் அவனுடைய காரியம். தொடர்ச்சியாக அவனை பாருங்க. ஆண்டவர் இதற்கிடையில பந்தி முடிந்தது. கெத்சமனே தோட்டத்துல ஜெபம் பண்றாரு. சீஷர்களை அழைச்சிக்கிட்டு போறாங்க. போயிட்டு அவங்க ஜெபம் பண்ணி முடிச்சாங்க. அந்த ஜெபம் பண்ணி முடியுது, வாங்க போகலான்னு சொன்ன போது உடனே யூதாஸ் வந்துட்டான். ஒரு கூட்டத்தை, எந்த கூட்டத்தோட சம்பாஷணை பண்ணி பணத்துக்காக உடன்பட்டு ஒப்பு கொடுத்தான், அவங்கள அழைச்சிக்கிட்டு வந்தான். இயேசுவை முத்தம் செய்தான். முத்தம் செய்ய அவர்கிட்ட வந்தான். இயேசு அவனை நோக்கி சொல்றாரு, யூதாசே, முத்தத்தினாலா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய்? கூடவே இருந்தவன் ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுத்தான். அப்புறம் அவங்க பிடிச்சுக்கிட்டாங்க, இயேசுவை பிடித்தாங்க, பயங்கரமா கொடுமைப்படுத்தினாங்க. அந்த சம்பவங்கள் எல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. நாள் வர வர அவைகளை நம்ம படிக்க முடியும். இப்படி ஆண்டவரை காட்டி கொடுத்தானே, அவனுடைய நிலைமை என்னாச்சுங்கிறத தான் நாம
பார்க்கணும். ஆண்டவரை பிடிச்சு அடிச்சு வேதனைப்படுத்தி அவரை கொடுமைப்படுத்தின சூழ்நிலையை அவன் பார்த்தான். இதை எதிர்பார்க்கவே இல்லை. யூதாஸ் எதிர்பார்க்கல. அவர் மறிக்க மாட்டார், அவர் பிழைச்சிருவார், தப்பிச்சிருவார்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. அது முடியல. ஆனால் கடைசியில் அவன் மனசாட்சி தாங்கல. மரண ஆக்கினை ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டது. இதை பார்த்த போது மத்தேயு 27 ரொம்ப மனஸ்தாபப்பட்டான். 30 வெள்ளி காசுக்காக நான் காட்டி கொடுத்தேன்னு சொல்லி திரும்ப அவங்க கிட்ட போயிட்டு காசை கொண்டு வந்து குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததுனால பாவம் செய்த சொல்றா. அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? அது எங்களுக்கு என்ன, உன் பாடு. உடனே காசை விசிறி அடிச்சிட்டு, பிரியமானவர்களே, அவன் தற்கொலை செய்து கொண்டான். நான்கு கொண்டு செத்தான். அவன் மனசு அவனை கேட்கல. என்ன அப்படிப்பட்ட ஒரு தப்பான செயல்ல புரிஞ்சிட்டோமே, தப்பான செயலில் ஈடுபட்டோமே என்று இந்த வார்த்தை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, நாம் எத்தனையோ முறை கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். சிலர் தப்பான முடிவு எடுக்கிறாங்க. பிசாசு உள்ள வரான், என்னென்னவோ நடக்குது. வேண்டாம், ஆண்டவர் நேசிக்கிறார். அவர்கிட்ட வந்துருங்க, அவருக்காக வாழுங்க, அவரோடு இருங்க, அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் பாடுபட்டார். அவர் மீண்டும் அந்த பாடு வேதனைக்குள்ளே போனாலும் அவர் மரணத்தை ஜெயித்து எழுந்தார். ஆனா நீங்க உங்க ஆத்மாவை கெடுத்துக்க வேணாம். உயிரோடு எழும்ப ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க, வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையான ஆண்டவரை துதிக்கிறோம். யூதாசை போல சூழ்நிலை யாருக்கும் வேண்டாம். எங்கள் வாழ்க்கையை காத்துக்கொள்ள கிருபைதார். இதெல்லாம் எங்களுக்கு பாடமா எழுதி வச்சிருக்கீங்க. நீங்களே உதவி செய்யும். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதியும். கர்த்தாவே கிரியை செய்யும். இதுவரை இந்த 44 நாள் ஆண்டவரே தியான கூட்டத்தை கொடுத்தீங்களே, ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். பெரிய வெள்ளி ஆராதனை இருக்கிறது, ஈஸ்டர் ஆராதனைகள் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் ஜனங்களை ஆயத்தப்படுத்தும். எல்லாரோட இருங்க. துதிகன மகிமை நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.